கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36 அதிகரிப்பு. 20க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சம். கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தம். நிலைமை மோசமடைந்துள்ளதால் இன்றிரவே கரூர் விரைகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைத்தது தமிழக அரசு. உயிரிழந்தவர்களில் 6 குழந்தைகள் 16 பெண்கள் என்பது சோகத்திலும் சோகம். கரூர் மருத்துவமனையில் திரும்பிய இடமெல்லாம் கதறும் உறவினர்கள். உடனடி சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வதற்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகிழ்ச்சிக்கு முதலமைச்சர் உத்தரவு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் சிகிச்சை. சிகிச்சை அளிக்க சேலம், திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் கரூர் விரைந்தனர். கரூர் மருத்துவமனையில் பதற்றமான சூழல். கரூர் அரசு மருத்துவமனையில் உறவினர்களை இழந்து தவிக்கும் உறவினர்கள். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கூட்ட நெரிசலில் சிக்கிய 58 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. விடுமுறையில் சென்ற மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவு. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கரூர் மருத்துவமனையில் அமைச்சர்கள் நேரில் ஆய்வு. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். துயர செய்தியறிந்து வேதனை அடைந்ததாக குடியரசுத் தலைவர் இரங்கல். துரதிருஷ்டவசமான சம்பவம் என ராகுல் காந்தி வருத்தம். கரூர் சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை. தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களால் நிரம்பி வழியும் கரூர் மருத்துவமனை. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூக்குரல். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்ற விஜய். விபத்து நடந்த சிறிது நேரத்தில் விஜய் திருச்சியிலிருந்து சென்னைக்கு தனி விமானத்தில் பயணம். கரூரில் நடந்த கோர சம்பவம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி நாளைய நிகழ்ச்சிகள் ரத்து. அப்பாவி மக்கள் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக உருக்கம். நாளை காலை கரூர் செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் உயிரிழந்தது நெஞ்சை ஒடுக்குகிறது. நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். கரூர் கோர சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் அறிக்கை கேட்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது ஏன் என விளக்கம் தேவை.